நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஞ்சிங் குளோபல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற பேராகிராஃப் பார்த்தா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார், ஸோ இரண்டாவது உலகப்போருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலை இந்தியாவில் ஏற்பட்டது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பாவர்ட்டி, இலிட்ரேசி அண்டு சோட்டிக் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன், ரொம்ப வறுமையிலையும் எழுத்தறிவு கல்வியறிவு இல்லாமையிலும் பொருளாதார சோசியலில் பின்தங்கிய நிலை இருந்துச்சு. ஸோ இதை மீட்டெடுத்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபாரின் பாலிசி மூலம். ஸோ அதுலேருந்து இந்தியா மீண்டது. ஹென்ஸ் அவர் நியூ நேஷன் குட் நாட் அஃபோர்ட் மிலிட்ரி என்டாக்கிள்மெண்ட் அண்ட் மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிலிட்ரி என்டாக்கிள்மெண்ட் மிலிட்ரி அலையன்ஸ்னால் எந்த ஒரு புதிய நாடும் ஒரு புதிய நாடாக இருந்தாலும் அது எந்த ஒரு இராணுவ கூட்டமைப்பிலோ இராணுவ ஒப்பந்தங்கள்லையோ சேராமல் அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் த மிலிட்ரி பிளாக் வாஸ் டு நாட் ஆப்ஷன் நெசசிட்டி. அப்படி மிலிட்ரி இராணுவ ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது என்பது ஒரு மிகப்பெரிய தேவையாகவும் இருந்துச்சு. இப்போ நான் அலையன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அணி சேராமின் பேர். அப்போ நான் அலையன்ஸுங்கிறது டிட் நாட் மீன் நியூட்ராலிட்டி, அது ஒரு சமநிலை அல்ல. ஸோ ஒன் கண்ட்ரி டு டேக் தி டெசிஷன் ஃப்ரம் ஃப்ரீடம், ஃப்ரீடமாக ஒரு கண்ட்ரி வந்து ஒரு முடிவெடுக்க முடியும். அதான் சொல்கிறாங்க, த ஃப்ரீடம் ஆஃப் நேஷன் டு டிசைட் த இஷ்யூஸ் இண்டிபெண்ட்லி. சுதந்திரமான முடிவை ஒரு நாடு எடுக்க முடியும், அதுதான் பொறுத்து, அது நியூட்ராலிட்டி இல்லை. திரும்பி அகைன் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ நான் அலையன்ஸ் டிட் நாட் மீன் டு டீமினலைசேஷன், ஒரு நாட்டு மேலே போர் தொடுப்பதோ அழிப்பதோ கிடையாது. பட் டு ரெடியூஸ் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் டென்ஷன், ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் பதட்டத்தையும் குறைக்க தான் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அலையன்ஸ் அப்படிங்கிறது என்ன தான் இந்தியா ஒன் ஆஃப் த நான் அலையன்ஸ் கண்ட்ரியாக இருந்தாலும் இந்தியா டு கிரியேட் த எனார்மஸ் மிலிட்ரி ஸ்ட்ரென்த், தன்னுடைய இராணுவ வளங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே சேம் டைமு நியூக்ளியர் பவர்ஸும் இந்தியா வந்து அதிகப்படுத்திட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த சேம் டைம் த இந்தியா டு ரெடியூஸ் த மிலிட்ரி பவர்ஸ் சொன்னாலும், ஸோ இந்தியா வந்து ஷுட் ஃபாலோ த நான் அலையன்ஸ் ஸ்டில் ஃபோர்ஸ். இன்றைக்கு வரைக்கும் இந்தியா ஷுட் ஃபாலோ த நான் அலையன்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அணிசேரா கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்திங்கன்னா த நியூ டெவலப்மெண்ட் இன் 1990 and to 20th century. So the new development in 1990 and 20th century, 1990லேருந்து 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் புதிய மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்தது. அப்படி என்ன இந்த புதிய மாற்றங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ஸோ டூரிங் 1990 along with the fall of Soviet Union, சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைந்த பிறகு இந்தியா வந்து நியூ குளோபல் எக்கனாமிக் ஒரு புதிய பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் சொல்லிட்டு எல்பிஜி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்கனாமிக்ஸில். எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் எமர்ஜ் டு சப்போர்ட் ஆஃப் வெஸ்டர்ன் பவர்ஸ், மேற்கத்திய நாடுகளுடன் இந்த உடன்படிக்கை போட்டுட்டு அதை தொடர்ந்து இந்தியா த பேக்ட் வித் குளோபல் உலகளாவிய பொருளாதார அமைப்பாக இருக்கக்கூடிய காட், ஜிஏடிடி காட், அது ஜென்ரல் அக்ரிமெண்ட் என்னது த டேரிஃப், ட்ரீட்டி ஆஃப் டேரிஃப், ட்ரேட் டேரிஃப் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் டேரிஃப் அப்படிங்கிற அமைப்பிலும் அமராச்சு. அது பைலேட்ரலி ஆர் மல்டிலேட்ரலி, ஒரு சில நாடுகள் மட்டும் பல்வேறு நாடுகளோட இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியா டு நியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்ட், அணு ஆயுத சோதனையாக இருக்கட்டும், அண்ட் ரியாக்ஷன் வேர்ல்டு வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்கத்திய நாடுகளுடைய சப்போர்ட்டோட இந்தியா வந்து பல்வேறு வகையான சோதனைகளை மேற்கொண்டு வருது.
ஸோ அந்த நியூ டெவலப்மெண்ட் 1920லேருந்து